கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நிறைய கஸ்டமர் வீட்லாம் சொல்லுவாங்க, வாலில் அழகழகாக பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, டிபி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. டிபி பாக்ஸ் எப்படி அழகுப்படுத்துறான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு டிபியை வந்து வேஸ்ட் பொருளை வச்சு அழகுப்படுத்திட்டேன். அது எப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட ஒய்ஃப் கடைக்கு போய்ட்டு புடவை எடுத்துன்னு வந்தால் புடவை நல்லா இருக்கா, புடவை நல்லா இருக்கான்னு கேட்டுனே இருந்தா என்கிட்ட. புடவை நல்லா இருக்கோ இல்லையா, இந்த அட்டை பாக்ஸ் அருமையாக இருக்குன்னு சொல்லி அந்த அட்டை பாக்ஸ் எடுத்துட்டேன். இந்த டிபி பாக்ஸில் இருக்க டோர் மட்டும் தனியாக கட்டி எடுத்துட்டு இந்த அட்டை பாக்ஸில் இந்த டிசைனை தூக்கி அந்த டிபி டோர் அளவு கரெக்டாக கட் பண்ணி அதை அடிச்சு ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் செவுத்தில் இருக்க ஃப்ரேம்லேயும் மெலிசாக கட் பண்ணி ஒரு ஸ்கொயராக ஓட்டிட்டேன். அதுவும் காசே செலவு பண்ணாமல் வீட்டில் இந்த பொருளை வச்சு டிபி பாக்ஸை அழகுப்படுத்தியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிபி பாக்ஸ் அழகுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா அந்த டிபி பாக்ஸை டோர் மட்டும் தனியாக கட்டி எடுத்துகிட்டு அதில் சைடில் லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக் நீங்கள் தூக்குனீங்கன்னா தனியாக வந்துடும் அந்த டோரு. அதை எடுத்துகிட்டு போய் சப்போஸ் ஸ்டிக்கர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக்கர்களில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ன டிசைனோ அந்த டிசைனை ஒட்டி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையான டிசைனை ஒட்டி எடுத்து வந்து மாட்டிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணுறவங்க உட்டில் பாக்ஸ் மாதிரிலாம் போட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணாதவங்க இந்த மெத்தட்